நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாரத்தினுடைய நாள் இந்த வேளைக்கிழமை இரவேளையிலும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அப்பாவை ஆராதிக்கும்படி வாஞ்சியோடு தாகத்தோடு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு முறை கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். சற்று நேரம் நாம் சிந்தனைக்காக இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எல்லோரும் ஒருவனதோடு நாம் வெளிப்போடு இருப்போம். இங்கே நாம் கேட்ட வேத பகுதியில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்பது நமக்கு நலமாக இருக்கு. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். போதும், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த வேதவசனத்திலே ஐக்கியத்தை குறித்து அல்லது ஒரு மனதை குறித்து அல்லது தேவனோடு உள்ள உறவை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுகிற பொழுது அவர்கள் விதமாக சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று இந்த இடத்துல அவர்கள் பதிவு பண்ண பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சபையை குறித்தும், அதாவது தேவனாகிய கர்த்தர் அவர் மணவாளனை குறித்தும், அவர் சபையை எவ்வளவாய் நேசிக்கிறார், சபையிலே எவ்வளவாய் உறவு வைத்திருக்கிறார், அந்த சபை தேவனோடு எவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், சபையானது தேவனோடு எவ்வளவு உறவு கொண்டாட வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு ஆணித்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கியம் என்று நாம் பார்க்கிற பொழுது அது ஒரு மனமாக இருக்கிறது. அது ஒரு உறவு, ஒரு குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற ஒரு குடும்பமாக இருக்கட்டும், நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் அல்லது அந்த ஒரு மனம், அந்த உறவு இல்லை என்று சொன்னாலும் கூட நம்மளால் ஒரு குடும்பத்தையும் நன்றாக நமக்கு நடத்தி செல்ல முடியாது. அப்படியால் ஒரு குடும்பத்திலே நம் அம்சமாக நாம் காணப்படுகிற நாளிலே நாம் இப்பொழுது பார்க்கிற நேரங்களில் நம்முடைய குடும்பம், ஒரு குடும்பத்தை நாம் நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். கணவனுக்குள்ளே ஒரு ஐக்கியம், மனைவிக்குள்ளே ஒரு ஐக்கியம், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் இல்லாதபடிக்கு நம்முடைய மாம்சமான ஒரு குடும்பத்தை கூட நம்மளாலே நடத்தி செல்ல முடியாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேதத்திலே சொல்லுகிறார், நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஐக்கியம், அதாவது நாம் ஐக்கியமாக அந்த ஒரு மனதமாக அந்த தேவனோடு உள்ள உறவிலே நாம் பற்றிக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஐக்கியத்தை நாம் தேவனோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் தேவனோடு ஐக்கியமாக இருப்பது? தேவனுடைய பிள்ளைகள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்ததா என்றால் இல்லை. ஏனென்றால் நமக்காக ஒரு ஓட்டம், நம்முடைய வாழ்க்கை, அதாவது நாம் ஒரு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் பரலோகத்திற்கு நேராக, இனி ஒரு ராஜ்யத்திற்கு நேராக. இந்த பூமியிலே தேவன் நம்மை படைத்து நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த பூமி ஒரு சில பரீட்சைக்காக மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பரீட்சை களத்திலே நாம் ஜெயித்து இனி ஒரு ராஜ்யத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நமக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஒரு அன்பு இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் நாம் எப்படி தேவனோடு உறவாடுவது, அந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, தேவனோடு உள்ள உறவை நாம் எப்படி காத்துக்கொள்வது? அந்த வசனத்திலே நாம் அந்த 7வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அந்த 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். வேதம் சொல்லுகிறது இங்கே, நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று இங்கே ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஒளியிலே நடந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒளியிலே நடந்தார். அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதே 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் வாசிங்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே
போதும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 7வது வசனத்திலே நாம் என்ன வாசித்தோம்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார்? அவர் நமக்கு எப்படி பாதைகளை வைத்து போனார்? இங்கே 2:6 அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று ஒரு சொல்லுகிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அவன் எப்படி இருக்க வேண்டுமாம்? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதுமே அவர் பிதாவினிடத்தில் வந்த தேவன். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவர் பிதாவினுடைய மடியில் இருந்தவர், அவர் தெய்வம், அவர் பிதாவினுடைய சுத்தம் செய்வது அரிது என்று சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. அவர் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தது உண்மை. ஆனாலும் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக அந்த பிதாவின் அதிகாரம், அதாவது தகப்பன் மகன் என்கிற உறவு, அந்த மாறாத உறவை அங்கு தூண்டிக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் மனுக்குலம் பாவத்திலே கிடக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படி அவரை தண்டத்திலிருந்து அவர் பிரித்து, அவர் வேறு பிரித்து அந்த உறவிலிருந்து மாற்றி மனுக்குலத்திற்காக அவர் பூமியிலே அனுப்புகிறார். அப்படியானால் அவர் பூமியிலே வந்து பூமியிலே ஒரு மனிதனை போல வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக எப்படி இந்த பூமியிலே இருந்தார்களோ அதே போல தேவனாகிய கர்த்தரும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியிலே வந்தார். அப்படியானால் மனிதனுக்கு, அதாவது மனுக்குலமாகிய நமக்கு அனுதினம் வாழ்க்கையிலே பசி இருக்கும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பசி இருந்தது. அவர் புசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாகமாக இருந்ததினால் தண்ணீர் கேட்டு வாங்கினார் என்று சொல்லி நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஏனென்றால் அவர் 100% மனிதனாகவே இந்த பூமியிலே வந்தார். எப்படி மனிதனாக வந்தார்? இந்த பூமியிலே பாவத்திலே அகப்பட்டிருக்கிற மனிதனை மீட்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் மனிதனாக வந்தால் மாத்திரமே முடியும். அவர் தன்னை தேவன் என்று சொல்லி, நான் தான் தேவன், நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள் சொல்லி ஒரு சட்ட திட்டங்களை போட்டால் அது செல்லாததாகவே காணப்படும். ஆகவே அது தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டது. அது எங்கே என்று சொன்னால் அதன் பழைய நிருபத்திலே அவர் யெகோவா தேவனாக மனிதனுக்குள் வெளிப்பட்டார். அவர் பிதாவாகிய தேவனாகிய மனிதனுக்குள் வெளிப்பட்டார். அங்கே ஒரு சிலதான சட்டத்திட்டங்கள், அதாவது தேவனை ஆராதிக்காத மனிதன் அவன் கல்லறி கொண்டு கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான கட்டளைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவன் தேவனுடைய நாமத்தை தூசித்தால், அதை அவர்கள் கண்டுபிடித்தால் அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த மாறாத பிரமாணங்கள், மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது மனிதனால் கிரகிக்க கூடாத அந்த கடுமையான சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இங்கே கிருபையின் நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை எப்படி மீட்கிறாராம்? அவனுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை, ஒரு பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவன் எங்கும் உலாவிக் கொள்ளலாம். அவனுடைய விருப்பம் எதுவோ அதை அவன் செய்யலாம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு என்று சொன்னால் அவனுக்கு ஒரு எல்கையை தேவன் குறித்திருக்கிறார். என்ன எல்கை? அந்த தேவனாய கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இருக்கிற பொழுது அவன் எந்த இடங்களில் சென்றாலும் அவன் அந்த 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 சிந்தையிலே, அந்த தேவனோடு உள்ள உறவிலே அவன் தன்னை காத்துக்கொள்ளுகிறபடினாலே அவனுக்கு எந்த விதமான ஒரு தீங்கு வராதபடிக்கு இவன் அவனை காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அதுக்குத்தான் அந்த உறவு. அதுதான் அப்போஸ்தலர்கள் இங்கே சொல்லப்படுகிறார்கள், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நாமும் ஜெப ஜீவிதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த பூமியிலே எல்லா மனிதர்களோடும் மனிதர்களாக நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட தேவனாகிய பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம், நாம் யாரோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு நமக்குள்ளே ஐக்கியம் இருக்கிறதா? ஏனென்று சொன்னால் தேவன் எதற்காக அந்த குடும்பத்தில் உள்ள உறவை அவர் மெய்ப்படுத்துகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்த அறியாதவனாக இருந்தால் அவனுக்கு அந்த தேவனுடைய சபை அல்லது தேவனோடு உள்ள உறவு அவனுக்கு அது இருக்காது. நம்ம தீர்த்து நிருபத்திலே வாசிக்க வேண்டாம். 1வது அதிகாரத்தை நீங்கள் வீடுகளிலே சென்று முழுமையாக வாசிங்கள். ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி அவன் தேவனோடு வாழும் பொழுது அந்த தேவனோடு உள்ள உறவுக்குள்ளே, அந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்குள்ளே அவன் வருகிற பொழுது எப்படி அவன் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு செலுத்துவான், குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே அவன் எப்படி அன்பு செலுத்துவான், எப்படி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் காத்துக்கொள்வான் போன்ற காரியங்கள் அங்கே தீர்த்துக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 1 யோவான் 1வது அதிகாரம் அந்த 3வது 7வது வசனத்திலே ஒருவரை கூட நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அந்த பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம், அவருக்கும் பிதாவுக்கும் எப்படி ஐக்கியம் உண்டானது? இயேசு கிறிஸ்து முதலாவது நாம் அவரைத்தான் பார்க்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, விசுவாச காரியமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படிதலான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தேவனுடைய மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இடம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு ஐக்கியப்பட்டிருந்தார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்திற்கு நேராக எல்லாவரும் திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம், எல்லாவரும் திருப்பிக் கொள்வோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது நான் ஸ்தோத்திரம், நானே நல்ல மேய்ப்பன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும். பாருங்கள், அந்த வசனத்தினுடைய ஆழமான காரியங்களை நாம் சிந்திப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? பிதா என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தேவனுக்கும் அந்த குமாரனுக்குமான உறவு, அந்த தகவனுக்கும் மகனுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பது தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்த்துக் கொள்ளுங்கள். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னுடையவர்களில் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அந்த தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பு, அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஐக்கியத்திற்குள்ளே அவர் எப்படி இருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். 30வது வசனத்திலே பார்க்கும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பரிசுத்தவான்கள் சொன்னார்கள் அல்லவா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2 விதமான காரியங்கள். ஒன்று, நாம் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, நாம் பிதாவாகிய தேவனோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆதியும் அந்தமும் முதலும் முடிப்பும் அவர் ஒருவர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அவருக்குள்ளே வேறு கொள்ளுகிற பொழுது அந்த பிதாவின் சுத்தம், அதற்காகத்தான் நாம் கடந்த நாட்களிலே கேட்டோம் அல்லவா, நாம் பிதாவின் சுத்தம் செய்யாதபடிக்கு நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிக்கவில்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று ஒருவன் சொல்லுவான், ஆனால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை. யார் ஒருவன் பிதாவின் சுத்தம் செய்கிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி யார் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறானோ அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு நடந்து கொண்டார், எப்படி அந்த ஐக்கியத்திலே அந்த உறவிலே அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று பார்க்கிற பொழுது, அதே நாம் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே போல நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மணவாளன். வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய மணவாட்டி, நம்மை சேர்த்து கொள்ளும்படி நம்மை அவர் நித்திய விவாகத்திற்கென்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை நித்திய மணவாட்டியாய் நித்திய விவாகத்திற்கென்று நான் உண்மை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்மை அவர் தெரிந்திருக்கிறார். அவர் நம்மை நிச்சயம் செய்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை விலக்கிரயமாக வாங்கி இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி நமக்கு ஒரு பரீட்சைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே பூமியிலே தான் ஒரு மனிதனாக வந்தார். அவர் அந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் தன்னுடைய வாலிப பிராயத்தில் அவர் இந்த பூமியிலே வந்து 3.5 ஆண்டுகள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி தேவனை சார்ந்திருக்க வேண்டும், அவன் தேவனை அறிந்த மனிதன் அந்த தேவனோடு உள்ள உறவு ஐக்கியத்தில் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆழமாய் அவர் போதித்தது மாத்திரமல்ல, வெறும் வார்த்தைகளினால் மாத்திரமல்ல என்பதனுடைய பிள்ளைகளே, அவர் கிரியைகளிலேயும் அவர் அதை செய்து காட்டினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு வார்த்தையினாலே மாத்திரமல்ல, வெறும் வார்த்தையினாலே அல்ல, கிரியைகள், அந்த கிரியையிலே ஆண்டவர் என்ன செய்தாராம், அதை அப்படியே அவர் செய்து காட்டினார். இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து, அது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சட்டத்திட்டங்களை கொடுத்து அன்பான கட்டளையை கொடுத்து அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினாரே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பொறுமையோடு தாழ்மையோடு அந்த விசுவாச வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோமே, ஆனால் அந்த தேவனோடு உள்ள உறவு, அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம், ஏனென்றால் இதுதான் நம்மை கடைசி நாள் வரையிலே நம்ம செய்யுமா, நம்மை வழிநடத்தி அந்த தேவனோடு உறவாட வைத்து பரலோக ராஜ்யத்தில். ஏனென்றால் இந்த பூமியிலே ஒரு சில காரியங்களை செய்து நம்ம பூமியிலே சம்பிரமமாய் வாழ்வதற்காக மாத்திரம் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் வாசிக்க வேண்டாம், ஒரு வசனத்தை
வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். 58வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒருவரை கூட அந்த வசனத்தை சொல்லுகிறேன், இங்கே கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வறுமையாய் விடுகிறவர் அல்ல. நம்மை ஒரு பிச்சைக்காரனை போல அல்லது ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை போல அவர் பிள்ளைகிறவர் அல்ல. நமக்கு என்ன தேவை, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதுதான் அந்த உணர்வு. அந்த காட்டு புஷ்பங்கள் இப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அவர் நோக்குறதும் இல்லை. ஆனால் என்றாலும் சாலோமன் முதலாக தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறாராம், அதை அப்படியே பிழை போட்டு நடத்துகிறார். அப்படியானால் அவருடைய இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளை அவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவை என்பதை ஆவியானவரிடத்தில் அவர் அப்படியாய் கட்டளை கொடுத்துக்கிறார். ஏனென்றால் அவர் இரத்தத்தை சிந்தினார், நம்மை மீட்டு கொண்டார். இந்த உலகத்தின் அதிபதியிலே அகப்பட்டிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு நம்மை அவர் பிரித்தெடுத்து ஒரு தேற்றரவாளனை நமக்காக தந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் துணையாக தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும்படி, நம்மை துக்கற்றவளாக விடாதிருக்கும்படி ஒரு பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை பராமரித்து வழிநடத்துகிறார். ஒரு சபைக்கு தலைவனாக, ஒரு சபைக்கு மேய்ப்பனாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தி, அவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தது மாத்திரமல்ல. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று, ஏனென்றால் நம் மாம்சமான மனிதர்கள், நம் அநேக காரியங்களில் நாம் தவறுகிறோம். நம்முடைய எப்படி வாழ வேண்டும் என்று அநேக காரியங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனாலும் பல நேரங்களிலே நாம் தவறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 2 யோவானிலே நாம் வாசிக்கிறோம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செல்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுயநலமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது நமக்காக ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அதுவும் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய முழு குடும்பத்திற்காகவே. ஆனால் அதை விட்டு நாம் வெளியே போகிறது அரிதாக காணப்படுகிறது. அப்படி இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய குடும்பம், அந்த குடும்பத்தை நன்றாக நம்ம நடத்த வேண்டும். அந்த குடும்பத்திலே மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம எல்லோரும் இணைந்து அந்த தேவனுக்குள்ள அந்த உறவிலே நாம் ஜெபிக்கிறோம். அதுதான் குடும்ப ஜெபம் என்று ஒன்று நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த உறவு. ஏனென்றால் மணவாளன் மணவாட்டி, அதாவது புதிதாக ஒரு மனிதன் திருமணம் ஆகும்போது அந்த மணவாளனும் அந்த மணவாட்டிக்கும் உள்ள உறவு அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பாருங்கள். ஒரு உதாரணத்தை சொன்னால் அது நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். புதிதாக ஒரு வாலிபன் ஒரு கன்னிகையை விவாகம் பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது ஒரு 5 அல்லது 10 நாட்களுக்குள்ளதாக அந்த மணவாளன் தன்னுடைய அவசரத்தின் நிமித்தமாக தூர தேசத்திற்கு அல்லது வேலை காரியங்களுக்காக அவன் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த மணவாட்டி வீட்டிலே தனிமையாக இருக்கிறாள். ஏனென்றால் அவர் பழகின இடம் இன்னொன்று இடம், அவருடைய தாய் தகப்பன் வீடு. ஆனால் புதிதான ஒரு இடத்திலே அவள் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு மணவாளனை நம்பி அறியாத ஒரு மனிதனிடத்திலே உறவு ஏற்பட்டு அப்பொழுது ஒரு மணவாட்டியை போல அந்த இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவள் தனிமையாக இருக்கிற பொழுது அவளிடத்திலே அந்த புருஷனுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் சொல்லுவார்கள், நீ எங்களோடு சேர்ந்து ஐக்கியமாக இரு, நம்ம எல்லாம் ஐக்கியமாக இருப்போம். புருஷன் வந்து விடுவார், நம்ம எல்லோரும் ஐக்கியமாக இருப்போம். உனக்கு புசிப்பதற்கான ஆகாரங்கள் இருக்கிறது, உனக்கு வாகனங்கள் இருக்கிறது, உனக்கு எல்லா செல்வ செழிப்பும் இந்த பூமியிலே புருஷன் உருவாக்கி வைத்திருக்க, நீ இவைகளெல்லாம் சந்தோஷமாக அனுபவி. புருஷன் வரும் அதுவரையில் எங்களோடு கூட என்ன செய்யலாம், ஆயத்தமாக ஐக்கியமாக இரு என்று சொல்லி அந்த பெற்றோர்கள், அந்த மணவாட்டி பெற்றோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் அந்த மணவாட்டியுடைய இருதயம், அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் அந்த மணவாளனை நோக்கி கொண்டிருக்கும். எப்பொழுது அந்த மணவாள் அந்த வருகிற சத்தம், அந்த மணவாளன் தன்னுடைய வேலையை முடித்து அந்த வாசலில் வருகிற பொழுது அவள் ஓடி சென்று மணவாளனை சந்திக்கிற பொழுது அந்த சந்தோஷத்திற்கு ஒரு அளவு இருக்காது. அப்படித்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், எல்லாவரையும் சேர்த்து கொள்ளும்படி நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு மணவாளனை காத்து இந்த பூமியிலே இந்த மாம்சமான மனிதன், ஒரு மனுஷி ஒரு மணவாளனை காத்து எவ்வளவு ஆவலோடு என்னுடைய புருஷன்
என்னுடைய மணவாளன் என்னை இப்போ வருவார், அவரோடு நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ரட்சிப்பு பாருங்கள், இந்த பூமி இது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழிவான சந்தோஷங்கள் இது ஒரு பரீட்சைக்காக ஒரு நிழலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நித்திய வாழ்க்கைக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நித்திய மனவாட்டியாக நான் உன்னை தெரிந்துள்ளேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அன்பான நம்முடைய பிள்ளைகளை நாம் சிந்திப்போம். நம்முடைய ஜெப ஜீவிதம் எப்படி இருக்கிறது? ஒருவரையும் அதாவது அவரவருடைய ஆத்துமா, என்னுடைய ஆத்துமாவை நான் காக்க முடியுமே தவிர என்னுடைய மனைவியுடைய ஆத்துமாவையோ என்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை என்னால் காக்க முடியாது. ஆனால் ஒன்று, என்னுடைய மனைவிக்காக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், அந்த நான் கிறிஸ்துவோடு உள்ள உறவு, அந்த நல்லடக்கையை நான் காட்டி கொடுக்க தவறினேனே ஆனால் நிச்சயமாகவே நான் தன்னைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மனம், அந்த ஐக்கியம், அந்த தேவனோடு உள்ளவரோ பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா என்னோடு கூட இருக்கிறார், நான் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர்களை பிரிக்க ஒரு மனிதனாலும் கூடாது. சத்துருவன் ஒரு நேரத்தில் அவன் கடந்து விடுகிறான். அவன் சொல்லுகிறான், நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த நேரத்தில் இந்த பூமிக்குரிய காரியங்கள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் 40 நாட்கள் அவர் உபவாசமாக இருக்கிறார். அவர் அந்த பூமியினுடைய சாரங்கள், அந்த பூமியினுடைய உஷ்ணம், அந்த பூமியினுடைய தாகம், அந்த பூமியினுடைய பசி அவரை வாட்டுகிறது. அந்த நேரத்தில் சோதனைக்காரன் வருகிறான், நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி உன்னுடைய பசியை அடக்கும்படியான காரியங்களை நான் செய்கிறேன் என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒன்று ஒப்பு கொடுக்கப்படவில்லை. அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணம் அந்த பிதாவை பற்றி கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த உறவு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உறவு ஒரு ஈடு இணை இல்லை. பாருங்கள், ஒரு வாலிபன் அந்த காரியங்களை நான் திரும்ப சொல்லுகிறேன். ஒரு கன்னிகை இடத்திலே அவன் அந்த சிநேகம் வைத்திருக்கிற பொழுது மணிக்கணக்காக அவன் சாப்பிடுகிறதும் இல்லை, நன்மையான காரியங்களை சிந்திக்கிறதும் இல்லை. மணிக்கணக்காக காலை நேரம் முதல் இரவு வந்தால் அவன் தூங்குகிறதில்லை. 11 மணி 12 மணி அவன் பேசுகிற அந்த போன் மறித்து அது சுக்குநூறு ஆனாலும் அவன் விடுகிறதில்லை. அந்த சகோதரியிடத்தில் அவன் பேசிக் கொண்டிருப்பான். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு அன்பு, அந்த இருவருக்குமான ஒரு அன்பு, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆனால் ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு தேவனுடைய சமூகத்திலே வந்து ஒரு ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு பிரசங்கத்தை தேடினால் 1/2 மணிக்கு ஒரு பிரசங்கம் நமக்கு கிடைக்காது. ஆனால் அந்த உறவு பாருங்கள், அந்த மாம்ச உறவு, அந்த மனிதன் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டும் இருக்காது. ஆனால் அவன் 12 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு சகோதரிடத்தில் அவன் பேசுவான். ஆனால் அந்த உலகத்தினுடைய உறவு, நன்றாக நான் ஏன் இதை சொல்லுகிறேன், அந்த உலகத்தினுடைய உறவு ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் உள்ள உறவு. அப்படியானால் அந்த தேவனுக்கும் அந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த மணவாளனுக்கும் அந்த மணவாட்டிக்கும் உள்ள உறவு நாம் சிந்தித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே தேவனுடைய காரியங்களை நம்முடைய மனதிலே கொண்டு வரும். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி, அந்த இருவருக்கும் உள்ளதான அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனை அவர் பற்றி கொண்டு அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக மறுபடியும் அந்த யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனென்றால் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இங்கேயும் ஆண்டவர் அதைத்தான் பதிவு செய்கிறார். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எந்த காரியத்திலும் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் என் பிதாவும் இணைந்திருக்கிறோம். அவர் என்னை ஒருபோதும் தனியாக இருக்க விடுகிறதில்லை, நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அதுதான் உறவு, அதுதான் மாறாத உறவு. அங்கே உன்னத பாட்டிலே ஒரு வசனம் உண்டு, அதாவது ஆதியிலே நீ வாக்கப்பட்டு வந்த பொழுது உனக்கு இருந்த நேசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த ரட்சிக்கப்பட்டவர் ஆதியிலே இருந்த அன்பு, நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உலக மனிதர்களாக இருக்கிறோம், அந்த சுவிசேஷத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? அப்பொழுது நமக்கு இருக்கிற அந்த அன்பு நாம் மிதந்து கொண்டிருப்போம், அதாவது நாம் பூமியிலே இருக்கிறோம் என்பதே தெரியாது. பல ஆண்டுகள் ஆனாலும்
அந்த சிந்தை அந்த தேவனோடு உள்ள ஒரு எந்த நிலையிலையும் எந்த இடத்திலையும் ஆண்டவரை குறித்து சொல்ல நாம் தயங்குவதில்லை. அந்த தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம். ஏனென்றால் நம் ஆரம்பத்தில் இப்பொழுதுதான் நான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு வாலிபன் கன்னிகை புருஷன் அந்த திருமணத்தை ஏற்படுத்தின அந்த ஆரம்ப நாட்களில் இருக்கிறது போல நான் இப்பொழுதுதான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன். மணவாளனுக்கு அந்த ஆதியில் இருந்த அன்பு, அந்த அன்பு ஒரு ஈடு இணை, அதற்கு அளவு சொல்ல முடியாது. அதுதான் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல ஒரு அன்பு, அதே போல ஒரு ஐக்கியம் தான் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து வைத்திருந்தார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கே அதுதான் இங்கே பரிசுத்தவான்கள் நமக்காக சொல்லுகிறார்கள். அந்த 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 12 சீசர்கள் இருந்தார்கள். ஒருவன் தன்னுடைய தகாத கிரியைகளினால் அவன் மரித்து போகிறான். ஆனால் 11 சீசர்கள், கடைசியாக தேவன் ஒரு மனிதனை எழுப்பி 12 சீசர்களாக அங்கே வைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 12 சீசர்களும் இவர்கள் அந்த தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள் என நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோவானை பார்க்கிற பொழுது அவன் தேவனோடு மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையும் அவன் தேவனை சார்ந்து அவன் சொல்லுகிறான். பசியானாலும் சரி, பட்டினியானாலும் சரி, மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, நிகழ் காரியங்கள் ஆனாலும் சரி, வரும் காரியங்கள் ஆனாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் எந்த நிலைமையில் நான் மனரவியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தேவனோடு உள்ள உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனோடு உள்ள உறவு, அந்த தேவனோடு உள்ள உறவிலே விரிசல் விழாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? நம் தேவனுடைய பிள்ளைகள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். எப்பொழுதும் ஜெபத்திலே உறுதியாய்த்திருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்துக் கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சோதனை, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுது வீழ்த்தலாம் என்று இந்த உலகம், அதாவது உலகத்தின் அதிபதி என்ன செய்வானாம்? அவன் அப்படியே காத்து கொண்டிருப்பான். நாம் எந்த நாள் ரட்சிக்கப்படாத நாள் வரையிலும் நாம் என்னதான் பாவம் செய்தாலும் சரி, என்ன அக்கிரமம் செய்தாலும் சரி, அல்லது நாம் சன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் சரி, நம்மை கண்டுகொள்ளவே மாட்டான். என்றால் உலகம் இது ஒரு காமனான காரியம். இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொள்ளலாம்? யாரும் நம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள். இது ஒரு பொதுவான ஒரு அனுபவம். நாம் எப்படி ஜீவிக்கலாம்? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இந்த உலகத்தின் வேலையிலிருந்து நாம் அந்த பரிசுத்த வேலைக்கு நேராக நாம் பிரித்தெடுக்கிற பொழுது, எந்த செகண்டிலே நாம் பிரித்தெடுக்கிறோமோ அந்த செகண்டிலே இந்த உலகத்தின் அதிபதிக்கு நாம் விரோதியாக மாற்றப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? சோதனை. அதாவது அந்த சோதனைக்காரன் நம்மையில் அவன் கவனமாக இருப்பான். எவனை விழுங்க, எப்படி இவனை தள்ளி போடலாம். அதாவது பிசாசு என்ன செய்வானாம்? அந்த அவனுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவன் ஒரு மனிதனை விசுவாசத்திலிருந்து தள்ளிவிடுவதற்கு அவன் எந்த எல்கைக்கும் போக அவன் தயங்க மாட்டான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, 25 வயதிலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படான வைத்துக் கொள்வோமே, அவன் 100 வயதானாலும் சரி அவனை சுற்றி வந்து கொண்டிருப்பான். எப்படியாகலும் இவனை தள்ளிவிட வேண்டும், எப்படியாகலும் இவனை தள்ளிவிட வேண்டும், அந்த விசுவாசத்திலிருந்து எப்படியும் அவனை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வானாம்? அவன் அப்படியே சுற்றி வருகிறது நான் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் பிதாவின் சுத்தத்தின்படி அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் அந்த தேவனோடு உள்ள உறவிலே வாழ்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் எங்கே மறைந்திருக்கிறதாம்? அது கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதுக்குத்தான் அந்த 2 விதமான பாதுகாப்பு, 3 விதமான பாதுகாப்பு நமக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அந்த 2 கொரிந்தியர், எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 13:14 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:14. 2 கொரிந்தியர்களின் நிருபம் 13வது அதிகாரம். பாருங்கள், அந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், அதாவது ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதன், நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நமக்கு வருகிற அந்த காரியங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
போது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். அப்போ நம்ம அந்த ஐக்கியம், நம்ம அந்த காரியங்கள், ஒருவன் அதாவது தேவனோடு நடக்கிற பொழுது, அந்த தேவனை சார்ந்திருக்கிற பொழுது, 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் அந்த வேதத்தை நாம் வாசித்து ஜெபித்து தேவனோடு நடக்கும் பொழுது நமக்கு இங்கே கொடுக்கப்படுகிற அந்த ஐக்கியத்திலே நாம் என்ன செய்கிறோமாம்? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று எல்லா சீசர்களும் சொல்லுகிறார்கள். சீசர்கள் அதை கடைபிடித்தார்கள், அவர்கள் காத்து கொண்டார்கள், அவர்கள் தேவனை சார்ந்திருந்தார்கள், அவர்கள் அந்த காரியங்களை கை கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அதன் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கை கொண்ட காரியங்களை பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், நாம் இவைகளை காத்துக் கொள்வது அந்த முப்பிரி தேவன் அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். அதுதான் யோவான் 14:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அவனிடத்திலே வந்து என்ன செய்வோமாம்? அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த ஐக்கியம் பாருங்கள், அந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை அப்படி ஆழமாய் நாம் சிந்திப்போமே. நம்மை ஒவ்வொரு மனிதன், நாம் இங்கே சபையிலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் சற்று நேரம் ஒரு நொடி நம்மை சிந்திப்போமே. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை நமக்குத்தான் தெரியும், நம்ம எப்படி வாழுகிறோம். ஒரு நாள் நேரம் எழுக்கிற பொழுது நாம் எழுந்திருக்கிறோம், நம்முடைய அனுதின கடமைகளை செய்கிறோம், வீட்டிலே அலுவல்களை செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறோம், மனைவியோடு பேசுகிறோம், பக்கத்து வீட்டிலே நாம் பேசுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? மனைவியோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? கணவனோடு உள்ள மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தின் உறவு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்துக் கொள்வோம். நம்மிடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர், நான் வந்து அவனோடு வாசம், நம்மிடத்திலே தான் நாம் வாழுகிற, நம்மிடத்திலே தான் சொல்லுகிறார். யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அவரிடத்திலே சொல்லுகிறார். அந்த ஐக்கியம், அந்த தேவனோடு உள்ள உறவு, அந்த நடக்கை, அந்த நல்லக்கை நாம் காத்துக்கொள்ளுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பாருங்கள் அன்பானவர்களே, இதை விட மேலான ஒரு பாக்கியம் நமக்கு உண்டா? இதை விட மேலான ஒரு அனுபவம் உண்டா? வானத்தை படைத்த தேவன், வானம் வேதம் சொல்லுகிறது வானம் கொள்ள மாட்டாத தேவன், வேதம் சொல்லுகிறது பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்பமான இந்த மனிதன், எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனை பிடிக்காது. பாருங்கள், ஒரு நாய் ஒரு இடத்திலே செல்லுகிற பொழுது இன்னொரு நாய்க்கு அந்த நாயை கண்டால் பிடிக்காது. ஆனால் மனுக்குலம் அதைவிட கேடுகட்டதான சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு இனி ஒரு மனிதனை பிடிக்காது, ஒரு மனிதனுக்கு இனி ஒருவனை கண்டு பொறாமை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு கூட ஐக்கியமாக இருந்தால் பிதாவோடு, அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த ஐக்கியம் அந்த நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களே, இந்த பூமியிலே ஒரு சில நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது, பலத்தின் மிகுதினாலே 70, பலத்தின் மீதினாலே 80. பழைய பாடலை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜீவிக்கிற நாட்கள் 120 வருஷம் என்று சொல்லி. எப்படியானாலும் சரி, 120 வருடம் வரையிலும் எந்த ஒரு மனிதனும், எவ்வளவு பணம் இருக்கிற ஒரு மனிதனும் அவனால் வாழ முடியாது. அருமையானவர்களே, அவன் வாழ விரும்பவும் மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு சரியாக புசிக்க முடியாது, சரியாக தூங்க முடியாது, எந்த மனிதனாக இருந்தாலும். ஆனால் தேவனை சார்ந்து தேவனோடு உறவாடி அந்த தேவனுடைய அன்பிலே ஒரு மனிதன் இருப்பானே, ஆனால் அவன் நிச்சயமாகவே அவனுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஒரே ஒரு சபைகள் அங்கே இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நிறைய திருப்பிக் கொள்ளுவோம். அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் வாசித்து முடித்துக் கொள்ளுவோம். 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே இங்கே நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இங்கே ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் பிரயாண போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தாள். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவர் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இங்கே வந்து இந்த அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரயாண நாட்களிலே இங்கே மார்த்தாள் பெத்தானியா என்கிற கிராமத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே 2 சகோதரிகள். இது ஒரு சம்பவம், இது ஒரு கதை என்று, இது கதையான காரியம் இல்லை, நடந்த ஒரு சம்பவம். அங்கே 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி மரியாள் என்ன செய்கிறார்களாம்? அந்த தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து தேவனோடு உள்ள அந்த அன்பு, அவர் வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவ சமூகத்தில் அவள் உட்கார்ந்து அந்த தேவனோடு உள்ள உறவிலே அவள் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளுக்கு அங்கே மார்த்தாள் வந்து மரியாளை குறித்து ஒரு காரியங்களை சொல்லுகிறார். அங்கே அதாவது அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே, அங்கே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசுவின் பாதத்தருகே அவர் உட்கார்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு
உட்காருகிற அனுபவம், அதாவது ஜெபிக்கிற அனுபவம், வேதத்தை வாசிக்கிற அனுபவம், தேவனோடு அந்த உறவாடுகிற இதெல்லாவற்றிற்கும் உட்காருங்கள் என்ற அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனோடு உட்காருகிறது. ஒரு மனிதன் அந்த உலகத்திலிருந்து அவன் விட்டுக் கொள்ளுகிற பொழுது அவன் தேவனோடு உட்காருகிறான். அதுவரையிலும் அவன் எங்கே செய்கிறானாம்? அவன் உலகத்தோடு உட்கார்ந்திருக்கிறான். அவன் இப்பொழுது அங்கே என்ன செய்கிறானாம்? அவன் தேவனோடு உட்கார்ந்திருக்கிறான். அந்த மார்த்தாள் என்ன செய்கிறாளாம்? மார்த்தாளும் அவளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அவளும் தேவனுடைய வேலைகளை தான் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த 2 பேரை குறித்து சொல்லுகிறார். மரியாள் என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, அல்லது அவள் என்னோடு ஐக்கியமாக இருக்கிறாள், அவள் என்னோடு உறவாடி கொண்டிருக்கிறாள், அவள் என்னுடைய மனவாட்டியாக இருக்கிறாள். ஆனால் மார்த்தாளே, நீ பலவிதமான காரியங்களை குறித்து கலங்குகிறாய். அது அல்ல, தேவையானது ஒன்று, அந்த நல்ல பங்கு, அந்த எடுபடாத, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதுதான் அன்பானவர்களே, அது தேவனுடைய சமூகம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, அந்த தேவனோடு உள்ள உறவு, அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம். நாம் இதிலே நம்மை இணைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அநேக காரியங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு இருந்தார் என்று சொல்லி அநேக காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த நேரத்தில் சமயம் இல்லை. நம்முடைய கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள் நாம் ஜெபத்திற்காக அழைக்கப்பட போகிறோம். நமக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை நாம் வாங்குவோமானால், நாம் கடையிலிருந்து எந்த விலை கொடுத்தாலும் சரி, ஒரு பொருளை நாம் வாங்குவோமானால் அதற்கு ஒரு கேரண்டி அவர்கள் கொடுப்பார்கள். இத்தனை ஆண்டு காலம் இது உழைக்கும், இல்லை என்றால் நாங்கள் இதை மாற்றி தருவோம், இல்லை என்றால் அதற்கான வேலைகளின் பழுதை பார்த்து தருவோம் என்று. ஆனால் இந்த பூமியிலே வாழுகிற ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதனாக இருக்கட்டும், அல்லது பூமியிலே நாம் பார்க்கிற மனிதனாக இருக்கட்டும், யாருக்கும் எந்த கேரண்டியும் தேவன் கொடுக்கவில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறதுனாலே, அந்த விசுவாசத்தினாலே, அந்த தேவ தயவுனாலே, அந்த கிருபையினாலே நாம் நம்பிக்கையோடு என்ன செய்கிறோமா, நாம் மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். நாம் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவ உறவு, அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள சிநேகம் நம்மோடு கூட இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு வீழ்ச்சியும் வராது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்திலே நாம் கேட்ட வசனங்களை நாம் நினைவு கூறுவோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்திலே எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, அப்பா, எனக்கும் நீர் மணவாளனாக இருக்கிற ஆண்டவரே, என்னை உம்முடைய நித்திய எல்லாவரும் செபிங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவரவருடைய காரியங்களை குறித்து அவரவர் கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய ஆத்துமா வேறே, தகப்பனுடைய ஆத்துமா வேறே, பிள்ளைகளுடைய ஆத்துமா வேறே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சாப்பிடுவேன், ஆனால் என்னுடைய வயிறு நிரம்புமே தவிர என்னுடைய அயலத்தானுடைய வயிறு நிரம்பாது. ஆகவே தகப்பன் சாப்பிடுகிற பொழுது பிள்ளையுடைய ஆத்துமா ஒருபோதும் நிரம்பாது. ஆகவே என் அன்பானவர்களே, அவருடைய ஆத்துமாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சற்று சிந்திப்போமே. பா, என் அன்பு மணவாளனே, என்னை மணவாட்டியாக நித்திய விவாகத்திற்கென்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, நித்திய மணவாட்டியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே அப்பா. அதற்கான தகுதி ஆண்டவரே, அந்த தகுதியிலே நான் இருக்கிறேனே அப்பா. உம்மோடு உறவாடும்படி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு உறவாடும்படி தகப்பனே, உம்மோடு உள்ள உறவு, உம்மோடு உள்ள ஐக்கியம் ஆண்டவரே, நமக்கும் ஆண்டவரே மணவாளனுக்கும் மணவாட்டிக்குமான அந்த நெருக்கம் இடத்துல இருக்கிறதாப்பா. உம்மோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதான அந்த உறவு, பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு நான் உறவாடத்தக்கதான, உம்மோடு நான் பிரவேசிக்கத்தக்கதான அந்த ஐக்கியம் என்னிடத்தில் இருக்கிறதா? எல்லாரும் நமக்குள்ளே கேள்வி கேட்போம். நம்முடைய ஆத்மாவை நாமே கேள்வி கேட்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அவர் சுயதீனம் உள்ளவனாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் ஒருவருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எந்த ஒரு மனிதனை நம்மை அடிமையாக்க முடியாது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் ஒரு தேவனுடைய மனிதன் எல்லாவரையும் தேவன் சுயதீனம் உள்ளவனாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒருவனையும் அடிமைப்படுத்த முடியாது. தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். அவர் நமக்கு ஆளுகையை தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாம் யார் என்கிற அந்த உணர்வு, நீ யார், நாம் யார் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். புறம்பே இருளிலே நாம் அகப்பட்டிருந்தோம் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. இப்பொழுது நாம் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தவர்கள் அவருடைய சரீரத்திற்கு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய சரீரத்திற்கு உள்ளே நாம் அகப்பட்டிருக்கிறோம். அவருடைய மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த மணவாளனை நாம் எப்பொழுது சந்திப்போம்? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது சந்திப்போம்? அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும்
நமக்கு ஆயத்தமாக இருக்கிறதா? அன்பானவர்களே, நம்மை நாமே கேட்போம். நமக்கு நம்முடைய ஆத்துமாக்களை நாமே கேள்வி கேட்போம். அப்பா, எனக்கும் உமக்குமான உறவு சுவாமி அது எப்படி இருக்கிறது என்று. ஆண்டவரே, எனக்கும் உமக்குமான உறவு ஆண்டவரே எப்படி இருக்கிறது சுவாமி? ஆண்டவரே, எனக்கும் உமக்குமான உறவு எப்படி இருக்கிறது? நான் கீழ்ப்படிதலோடு வாழுகிறேன் ஆண்டவரே, அந்த உறவிலே நான் நிலைத்திருக்கிறேனா? ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு சாலோமன் ஞானி இவ்வளவாய் வர்ணிக்கிறார். ஒரு மணவாளன் எப்படி, மணவாட்டினுடைய அன்பு, மணவாளனுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சாலோமன் அங்கே வரைக்கிறதை பார்க்கிறோம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே சாலோமன் வர்ணிக்கிறான். ஆண்டவரே, ஒரு சபை ஆண்டவரே, ஒரு சபை மணவாளனை குறித்து வர்ணிக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி பழம் எப்படி இருக்கிறதோ நேசர்களுக்குள்ளே அவர் எனக்கு அப்படி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மணவாளன் எப்படி நம்ம நேசிக்கிறாராம்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே என் பிரியமான மணவாளிலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வீடுகளிலே சென்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகங்களை வாசியுங்கள். ஒரு மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையாகிய நாம் எப்படி அவரிடத்தில் உறவு கொள்ள வேண்டும், அந்த நேசம் எப்படிப்பட்டது, அந்த மணவாளனுக்குமான உறவு, அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை ஆழமாய் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, லீலி புஷ்பம் ஆண்டவரே எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே மணவாட்டிகளுக்குள்ளே குமாரதிகளுக்குள்ளே என் மணவாட்டி இருக்கிறாள் என்று சொல்லி எங்களை அவ்வளவாய் வர்ணிக்கிறீரே அப்பா, நேசிக்கிறீரே ஆண்டவரே. மக் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவாடி உம்மோடு மகிழ்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்மோடு உட்கார்ந்து ஆண்டவரே. ஒரு மரியாள் வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னை ஒரு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, நாங்களும் கூட தகப்பனே அந்த நல்ல பங்குக்கு நேராய் பாத்திரவான்களாக ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. தேவையானது ஒன்று ஆண்டவரே, அது உம்முடைய சமூகம், உம்முடைய பிரகாரம், உம்முடைய கிருபை, உம்மோடுள்ள நெருக்கம், உம்மோடுள்ள ஐக்கியம் ஆண்டவரே. ஒருபோதும் நாங்கள் ஆண்டவரே அந்த வாழ்க்கைப்பட்டு வந்த நேசத்தை நாங்கள் விடக்கூடாது ஆண்டவரே. ஆதியில் இருந்த அன்பை நாங்கள் விடக்கூடாது ஆண்டவரே. உம்மை அப்படியே நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மோடு உறவாடி உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் இருந்து எப்படி பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஐக்கியப்பட்டிருந்தார்களோ அப்பா, அதே போல எங்கள் ஐக்கியம் ஆண்டவரே நாளிலே உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய ஐக்கியம் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கும்படி தேவரீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களையும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக.